சித்திரை திருநாள் இது ஒரு கால மாற்றம். 6 காலங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வசந்த, கிரீஷ்ம, வர்ஷ, சரத், ஹேமந்த அண்ட் சிஷிர. இது வேதங்களில் சொல்லக்கூடிய ஒரு 6 காலங்கள். நம்மளுடைய தமிழ் முறைப்படி, நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி 6 காலங்கள் என்னென்னு பார்ப்போமா? முன்பனி, பின்பனி, இலைவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம். இந்த கால மாற்றத்தில் நமக்கு அந்த வெயில் காலம் வரும்போது தான் சித்திரை திருநாள் ஃபிக்ஸ் ஆகுது. இதுதான் நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு, சித்திரை கனி, சித்திரை திருவிழா அப்படின்னு நிறைய செலிப்ரேட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சீசன் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்துக்காக எந்த மாதிரி ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த செலிப்ரேஷன். ஸோ ஆரோக்கியமும் சித்திரை திருநாளும் இணைந்த கைகளாக நமக்கு என்னென்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுவோம் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டில்? காலைல எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கண்டிப்பாக கண்ணாடியில் முகத்தை காமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் மாற போடணும், நிறையா மாறணும் உங்கள் ஆரோக்கிய முறைப்படி அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதா அது ஒரு சிக்னல். இது எந்த சயின்ஸ்லேயும் சொல்லலை, பட் இது ஒரு நம்பிக்கை. நம்ம இதை பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி சித்திரை கனி நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் கண் விழிக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ரைப் ஆகணும், நீங்கள் இன்னும் உங்களோட மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த சித்திரை கனி ஃப்ரூட்ஸில் முகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு பழக்கங்கள் அன்றைக்கி எப்படி மாறப்போகுது அப்படின்னா, அன்றைக்கி உங்களுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு இந்த சீசன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஸ்வீட்டும் லைட்டாக கசப்பும் கலந்த மாதிரி நம்மளோட இலையில வைப்பாங்க. நம்மளுடைய பாட்டி அம்மாக்கள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மாங்காய் பச்சடி செய்வாங்க, இல்லை ஒரு வேப்பம்பூ ரசம் இருக்கும். அட்லீஸ்ட் வேப்பம்பூ இலையை ஓரமாவது வைப்பாங்க. இது என்னைக்காச்சும் எதுக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இனிப்பும் கசப்பும் கலந்த உணவு சாப்பிடணும் நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு. அப்போ தான் நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான். எப்படி வெளியில் ஒரு கால மாற்றம் நடக்குதோ இந்த குளோப்பில், அதே மாதிரி உள்ளுக்கும் நமக்கு நடக்கும். நம்ம உள்ளுக்கு இருக்கிறதுக்கும் நம்ம வெளில இருக்கிறதும் சேம் தான். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டம், பிண்டத்தில் இருப்பது தான் அண்டம். இரண்டும் ஈக்குவலாக போகிறதுனால தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த சீசனில் நீங்கள் ரொம்ப ட்ரையாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப வறட்சி நிறைந்த விஷயங்களாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் இப்போ கொஞ்சம் கீ எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கீக்கு மேலே எடுக்க வேண்டாம். இந்த டைமத்தில் நீங்கள் கீ எடுத்துக்கலாம். உங்கள் உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஆகாரங்களாக எடுத்துக்கலாம். இளநீர் எடுத்துக்கலாம், நொங்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீசனலாகவே இது கிடைக்கும். அந்த காலத்தில் சீசன்ஸ் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பறவைகள் போகிறது, அந்த சீசனில் என்ன ஃப்ரூட் வருதுன்னு பார்த்து அந்த சீசனே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீசனல் பேஸ்ட் ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை சாப்பிட்லாம். அந்த சீசனில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த காலத்தில் இரவு கொஞ்சம் குறைவாகவும் பகல் கொஞ்சம் நீண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் டே டைம்லேயும் தூங்கலாம். பொதுவாக மருத்துவர்களாகிய நாங்கள் என்ன சொல்லுவோம், பகலில் தூங்காதீங்க, வெயிட்டு போட்டுடும், நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சம்மரில் நீங்கள் கொஞ்சம் பகலில் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவசியம் 3 ஊர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு, உடற்பயிற்சி, உணர்வுகள். உங்களோட எமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபிட்னஸ்க்காக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும். உங்களுடைய உணவுகள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சீசனில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.